வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ராஜா ராணி இன்னைக்கு எபிசோட்ல வந்த இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். சிவகாமி சரவணன்ட்ட இப்போ பணம் கொடுக்குறாங்க, நீ போய் உனக்கு பிடிச்ச பிளஸர் காரை பார்த்து வாங்கிக்கோடா அப்படின்னு சொல்றாங்க. என்னம்மா திடீர்னு கார்லாம் வாங்க சொல்றீங்க அப்படின்னு சரவணன் கேட்கிறாரு. சரவணன் அப்பா சொல்றாரு, காலையில நீ உன்னோட பைக்கை ஸ்டார்ட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்ட இல்லடா, அது உங்க அம்மா பார்த்த உடனே அவன் நகையெல்லாம் போய் அடகு வச்சுட்டு என் பையனுக்கு கார் வாங்கியே ஆகணும் அப்படின்னு பணத்தை வாங்கிட்டு வந்துட்டாடா அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் பைக்கை சர்வீஸ் கொடுத்தா போதுமா அப்படின்னு சரவணன் சொல்றாரு. உங்க அம்மா ஆசைப்படுறாடா, அவ கையால அந்த பணத்தை வாங்கிக்கோடா நீனு அப்படின்னு சொல்றாரு சரவணனோட அப்பா. சிவகாமி சரவணன்கிட்ட சொல்றாங்க, நீ உடனே போய் காரை வாங்கிட்டு வந்துடுடா அப்படின்னு சொல்றாங்க. சரவணன் அப்பா சொல்றாரு, இது என்ன தெருமுனையில போய் பெட்டிக்கடையில போய் தேன் மிட்டாய் வாங்குறது நினைச்சியா சிவகாமி அப்படின்னு கேட்கிறாரு. கார் வாங்கணும்னா நம்ம புக் பண்ணணும், புக் பண்ணி ஒரு 15 நாள் ஆகும், இல்ல 1 மாசம் கூட ஆகலாம் அப்படின்னு சொல்றாரு அவரு. இது புக் பண்ணணுமா அப்படின்னு சிவகாமி கேட்குறாங்க. சரவணன் சொல்றாரு, கார் வாங்குறதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு ஃபர்ஸ்ட் டிரைவிங்கே பண்ண தெரியாது அப்படின்னு சொல்றாரு. சரவணன் அப்பா சொல்றாரு, காரை புக் பண்ணிட்டு நல்ல ஒரு டிரைவிங் ஸ்கூலை பார்த்து ஜாயின் பண்ணிடுடா நீனு அப்படின்னு சொல்றாரு. கார் வந்த உடனே உங்க அம்மாவை உட்கார வச்சு தென்காசியே ஒரு ரவுண்ட் வந்துரு நீனு அப்படின்னு சொல்றாரு. உங்க அம்மா முகத்தை பார்த்தியா எவ்வளவு சந்தோஷப்படுறான்னு அப்படின்னு சொல்றாரு சரவணனோட அப்பா. அடுத்ததா சிவகாமி வீட்டுல இருக்கிற எல்லார்ட்டையும் அன்னைக்கு நடந்த விஷயத்தை பத்தி சொல்றாங்க. சிவகாமிட்ட இருந்து பணத்தை திருடிட்டு போன திருடனை கவிதா மடக்கி பிடிச்சதை பத்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க. தன்னோட உயிரை பணையம் வச்சு அந்த மாதிரி அவன் நடந்துக்கிட்டா அவ ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு ரொம்ப பாராட்டி பேசிட்டு இருக்கிறாங்க. சந்தியா இப்போ அவங்க வராங்க. அர்ச்சனா சந்தியாட்ட சொல்றாங்க, அந்த கவிதாவை நீ தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனையாமே, அத்தை அதை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. விட்டா அத்தை அந்த கவிதாவுக்கு சிலையே வச்சிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க அர்ச்சனா. சிவகாமி இப்போ சந்தியாட்ட கேக்குறாங்க, இன்னைக்கு எங்கேயாச்சும் மார்ச்சுரி ஏதாவது போயிட்டு வந்தியா அப்படின்னு கேக்குறாங்க. இல்லத்த, ஸ்டேஷன்ல இருந்து தான் வரேன் அப்படின்னு சந்தியா சொல்றாங்க. நீ எங்க இருந்து வந்தாலும் சரி, நீ வேலை முடிஞ்சு வந்ததும் குளிச்சுட்டு வீட்டுக்குள்ள வா அப்படின்னு சொல்றாங்க சிவகாமி. இன்னைக்கு ஆஸ்பத்திரி எல்லாம் போற மாதிரி ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்றாங்க சிவகாமி. சந்தியா மனசுல நினைக்கிறாங்க, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததுக்கே குளிக்க சொல்றாங்க, அந்த என்கவுண்டர் அசைன்மெண்ட் பத்திலாம் தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவாங்களோ தெரியல அப்படின்னு நினைக்கிறாங்க. சரவணன் அப்பா இப்போ சிவகாமிட்ட சொல்றாரு, அந்த கவிதா எவ்வளோ நல்ல பொண்ணாவுமே இருந்துட்டு போகட்டும், ஆனா அவளை பத்தி இனிமே இங்க பேச வேணாம் அப்படின்னு சொல்றாரு. இதை வச்சு நம்ம சரவணனுக்கும் சந்தியாவுக்கும் ஏதோ பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததா கவிதா வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க. கவிதா அந்த ரவுடி கணேசனை பார்த்து பேசுறாங்க. உன்னை என்கவுண்டர்ல போட்டு தள்ளுறதுக்காக இப்போ எஸ்பி ஆர்டர் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஏசிபி சந்தியா தான் உன்னை என்கவுண்டர் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. உன்னோட ஃபைல் காப்பி இந்த மொபைல்ல இருக்கு அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. உன்னை காப்பாத்துறதுக்காக உன் தைரியத்தை தாண்டி நீ என்ன வச்சிருக்கிற அப்படின்னு கேக்குறாங்க கவிதா. என் கத்தி பேசி நீங்க பார்த்தது இல்லையே மேடம் அப்படின்னு கணேசன் சொல்றான். துப்பாக்கிக்கு முன்னாடி உன்னோட கத்திலாம் எடுபடுமா அப்படின்னு கவிதா கேக்குறாங்க. கவிதா இப்போ அந்த கணேசனுக்கு ஒரு கன்னை கொடுக்குறாங்க. அந்த சந்தியா உன்னை நெருங்கினானா அவளுக்கு முன்னாடி நீ முந்திக்கோ அப்படின்னு சொல்றாங்க. கணேசன் சொல்றான், சந்தியா என்ன தேடி வரது தெரிஞ்ச உடனே நான் அவளை போட்டு தள்ளிடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு போறான். கவிதா இப்போ பரந்தாமன்ட்ட சொல்றாங்க, கணேசனை வச்சே நான் சந்தியாவை போட்டு தள்ள போறேன், ஒரே பால்ல விக்கெட்டும் எடுக்க போறேன், சிக்ஸரும் அடிக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. பரந்தாமன் சொல்றாரு, உங்க அப்பா மாதிரியே நீங்க யோசிக்கிறீங்கம்மா அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததா சரவணன் வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க. சந்தியா எதையோ உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. நீங்க ரொம்ப பலமா யோசிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாரு சரவணன். நீங்க ஏதோ என்கிட்ட சொல்ல வந்தீங்க, அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க சந்தியா. நான் கார் ஓட்டி பழகலான்னு இருக்கிறேங்க அப்படின்னு சொல்றாரு சரவணன். கார் வாங்கலான்னு ஒரு யோசனை வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அத்தை சொன்னாங்களா அப்படின்னு சந்தியா கேக்குறாங்க. ஆமாங்க அப்படின்னு சரவணன் சொல்றாரு. எனக்கும் நீங்க கார் ஓட்டி உங்க பக்கத்துல உட்காந்து வரணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சந்தியா சொல்றாங்க. சரவணன் சொல்றாரு, எனக்கும் கார்ல உங்களை உட்கார வச்சு தென்காசி ஃபுல்லா சுத்தி காமிக்கணும், இந்த மாதிரி நிறைய ஆசை இருக்குங்க அப்படின்னு சொல்றாரு. நிறைய ஆசை இருக்குன்னு சொல்றீங்க, அப்படி என்ன ஆசை சொல்லுங்க கேட்கலாம் அப்படின்னு சொல்றாங்க சந்தியா. சரவணன் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, நம்ம 2 பேரும் ஒரே கலர்ல ட்ரெஸ் போட்டு போட்டோ எடுத்து இங்க மாட்டணுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்னா பத்தி சொல்லிட்டு இருக்கிறாரு. ரவுடி கணேசன் இப்போ எஸ்பிக்கு கால் பண்றான். என்னடா யாருக்கும் தெரியாம இவன் சாவுக்கு நாள் குறிச்சோமே, இவனே கால் பண்றானே நினைச்சு யோசிக்கிறியா அப்படின்னு கேக்குறான். அதுவும் ஒரு லேடி போலீஸ்ட போய் என்ன என்கவுண்டர் பண்ண சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறான். நான் இப்போ போனை வச்சதும் இந்த நம்பரை வச்சு என்ன ட்ரேஸ் பண்ணி பிடிக்கலான்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறான். பஸ் ஸ்டாண்ட்ல தான் நின்றுட்டு இருக்கிறேன், முடிஞ்சா பிடிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி போனை கட் பண்ணிடுறான். எஸ்பி இப்போ மனசுல நினைக்கிறாரு, ஒருவேளை சந்தியா இந்த கணேசன்ட்ட ஏதாவது சமரசம் பேசி அரெஸ்ட் பண்ணலான்னு ஏதாவது பண்ணிட்டாளா அப்படின்னு யோசிக்கிறாரு. இதுக்கிடையில இப்போ சரவணன் வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க. சரவணன் சந்தியாவுக்காக மல்லிப்பூ வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. அதை சரவணனை வச்சு விட சொல்றாங்க சந்தியா. நல்லா இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க சந்தியா. உங்களுக்கு என்னங்க தேவதை மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு சரவணன்.
சந்தியாவோட எஸ்பி இப்போ சந்தியாவுக்கு கால் பண்ணுறாரு. என்கவுண்டர் பற்றி நீ யார்ட்டையாவது டிஸ்கஸ் பண்ணினியா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை சார், நான் யார்ட்டையுமே இதை பற்றி சொல்லலை அப்படின்னு சந்தியா சொல்கிறாங்க. அப்புறம் எப்படி அந்த கத்தி கணேசன் எனக்கே கால் பண்ணி மிரட்டுறான் அப்படின்னு கேட்குறாரு. என்கவுண்டருக்கு எதிராக எனக்கே பாடம் நடத்தினேல நீனு, அந்த மாதிரி அந்த கணேசனை திருத்திடலாம் அப்படின்னு இந்த விஷயத்தை பற்றி அவன்கிட்டே சொல்லிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. சந்தியா சொல்கிறாங்க, நான் என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட கூட இதை பற்றி சொல்லலை சார். நீங்கள் இது எவ்வளோ கான்ஃபிடென்ஷியல்னு சொல்லி தானே சார் அனுப்புனீங்க, அதை நான் மெயின்டைன் பண்ணிட்டு தான் சார் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. விஷயம் ஓம் மூலயமா தான் வெளியில் போயிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு எஸ்பி. கண்டிப்பாக இல்லை சார் அப்படின்னு சந்தியா சொல்கிறாங்க. அதை நீ தெரிஞ்சு பண்ணியிருக்கணும் அப்படின்றதுக்கான அவசியம் இல்லை, தெரியாமல் கூட பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு எஸ்பி சொல்கிறாரு. எஸ்பி சொல்கிறாரு, நீங்கள் அவனை என்கவுண்டர் பண்ணலை அப்படின்னா டிபார்ட்மெண்ட் எடுத்த ரகசிய முடிவை லீக் பண்ணிட்டீங்க அப்படின்னு உங்கள் மேலே நான் ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. எஸ்பி இப்போ ஃபோனை கட் பண்ணிடுறாரு. சந்தியா என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் யோசிக்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலராக சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.